பிரபாஸ் கவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1977ஆம் ஆண்டு நடிகர் எஸ். ராஜேந்திரன் ஆண்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் தேனி வேட்பாளர்கள் கடுமையான பிரச்சாரத்தால் கவனம் ஈர்க்கின்றனர். தினம் சூரியன் நமக்கு மேல் உச்சியில் செல்வது போல் தெரிந்தாலும் ஆண்டுக்கு 2 நாட்கள் மட்டுமே மிக சரியாக உச்சியில் வரும். இந்த நிலையில் இன்று முதல் 3 நாட்கள் காணலாம் திருச்சி மாவட்டத்தில் சூரிய வெளிச்சத்தின் நிழலில்லா நாள் கொண்டாடப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. சிவகங்கை மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை ஆதரித்து அவரது மனைவி ஸ்ரீநிதி பிரச்சாரம் செய்து வருகின்ற நிலையில் நேற்று மானாமதுரையில் கார்த்தி சிதம்பரம் மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதிகாரிகளுடன் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மோடி 100 முறை தமிழகம் வந்தாலும் ஜெயிக்க முடியாது என வைகோ பேசியுள்ளார். திமுக அதிமுக அமைத்திருப்பது சுயநல கூட்டணிகள் என நடிகை CR சரஸ்வதி பிரச்சாரத்தில் பேசியுள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள உணவகத்தில் கேஸ் சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்து விபத்துக்குள்ளானது. சிலிண்டர்கள் வெடித்ததில் கட்டிடம் முழுவதும் சேதம் அடைந்துள்ள நிலையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குக்கர் சின்னமே தேயும் அளவுக்கு வாக்களிப்பீர் என தினகரன் மனைவி அனுராதா பிரச்சாரம் செய்துள்ளார். சொந்த ஊர் சென்று ஓட்டு போட மக்கள் ஆர்வம் காட்டிய நிலையில் அரசு பஸ்களில் 95% இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களிடம் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் பேசியுள்ளார். விளம்பரத்தில் கூறியபடி வாடிக்கையாளர்களுக்கு வெங்காயம் வழங்காத ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு திருச்சி நுகர்வோர் நீதிமன்றம் ரூபாய் 50,000 அபராதம் விதித்துள்ளது. ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் மோடி ஆட்சி இனியும் தொடரலாமா என முரசொலி தலையங்கம் வெளியிட்டுள்ளது. பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடு சர்வாதிகார நாடாக மாறிவிடும் என கனிமொழி MP பரப்புரை அளித்துள்ளார். தென் சென்னை தொகுதியில் சிதிலமடைந்துள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் சீரமைக்கப்படும் என தமிழச்சி தங்கபாண்டியன் உறுதி அளித்துள்ளார். இந்தியாவை காப்பாற்றிட இந்தியா கூட்டணி வெல்வது உறுதி என முதல்வர் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டும் நபர்தான் பிரதமராக வரப்போகிறார் என மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பேசியுள்ளார். சென்னையில் 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு நாளை 3ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு. கலந்து கொள்ளாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை என தகவல் வெளியாகியுள்ளது. இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கின்ற நிலையில் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு பிறகு கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வியாபாரிகள் மனு கொடுத்துள்ளனர். சோழிங்கநல்லூரில் பன்னோக்கு ESI மருத்துவமனை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என தமிழிசை உறுதியளித்துள்ளார். 3வது நாளாக ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முகவர்கள் பொதுமக்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். இவரது மனைவி ராமலட்சுமி வயது 40. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் சண்முக சுந்தரம் சில ஆண்டுகளுக்கு முன்பே இருந்துள்ளார். ராமலட்சுமி ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த நிலையில் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த அவரிடம் ஸ்க்ரூ டிரைவரை காட்டி மிரட்டி நகைகள் பணங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்றேன் என UPSC தேர்வில் தமிழ்நாட்டில் 2ஆம் இடம் பிடித்த பிரசாந்த் பேட்டி அளித்துள்ளார். X வலைத்தளத்தில் இணையும் புதிய பயனர்களுக்கு வருடாந்திர கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். IPL T20 கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதுகின்றன. 10 அணிகள் பங்கேற்றுள்ள 17வது IPL தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு CSK அணியின் கேப்டன்ஷிப் பொறுப்பை ருத்துராஜ் கையில் ஒப்படைத்த MS தோனி விக்கெட் கீப்பராக மட்டும் விளையாடி வருகின்ற நிலையில் ஓய்விற்கு பிறகும் தொடரும் தல சின்னத்தல நட்பு நெகிழ வைத்த வீடியோ பதிவாகியுள்ளது. ராஜஸ்தானுக்கு எதிராக தோல்வி ஆனாலும் பட்லரை கட்டிப்பிடித்து பாராட்டிய ஷாருக் கான் வீடியோ வைரலாகியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 640 அதிகரித்து சவரன் ரூபாய் 54,960க்கு விற்பனையாகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 456 புள்ளிகள் சரிந்து 72,944 புள்ளிகளானது. இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்.